இந்த மாதிரி அறகுறையாக நம்ம ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒன்று வந்து பைத்தியம் பிடிச்சிரும். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் நலம் மனநலம் நலம் பாதிக்கப்பட்டுரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முறையான குருவோட இது இல்லாமல் நம்ம செய்யும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம எதனால் வருது, ஏன் வருது அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியாது. Esgahan Media. ஹ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியே நமோ நமஹ. ஓம் ஹ்ரீம் கங்கை ஜெயமுனை ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிங் குரு சப்தநதி மாத்திருக்களே நமோ நமஹ. அதாவது இந்த புருவ மத்தி ஆக்ஞா சக்கரத்தில் அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த அழுத்தத்தினால எனக்கு ஏற்பட்டிருக்கு, இதனால் எனக்கு ஒரு அற்புத சக்தி வந்துவிட்டதா, இல்லை இறைவன் என்னை ஆட்கொள்ளப் போகிறானா, இதனால் எனக்கு என்ன யூஸு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அப்படியே தெரிஞ்சாலும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்திருக்கே, உங்கள் குண்டலினி வந்து சக்தி விழிப்படைஞ்சிருக்கே, குண்டலினி சக்தி நேராக போய் உங்கள் ஆக்ஞா சக்கரத்தில் உக்காந்துருச்சு, அப்போது இனிமேல் இதனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க வந்து ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க. ஒருத்தரை கேட்டால் சொல்லுவாங்க நான் இறைவனை உணர்ந்தேன், ஒருத்தவங்க கேட்டால் நான் இறைவனை பார்த்தேன், ஒருத்தவங்க கேட்டால் எனக்கு அற்புத சக்திகள் வந்து விட்டது, எனக்கு பலன் கிடைத்து விட்டது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அப்போது இந்த மாதிரி மனிதர்களோட கருத்துக்கள் ஒரு பக்கம் இருந்தால், ஒரு சில மனிதர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெத்தி பொட்டில் அழுத்தம் ஏற்படும். அப்போது இது எதனால் ஏற்படுது, எனக்கு குண்டலினி விழுப்படைஞ்சிடுச்சா, எனக்கு ஆக்ஞா சக்கரம் அந்த மூன்றாவது கண் நெற்றிக்கண் திறந்து விட்டதா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. அதுக்கான நிறைய பேர்கிட்ட போய் விடைகள் தேடி அலைவாங்க, கேட்கவும் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அதற்கான விடைகள், அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடைகளோ ஒரு பதிலோ அவங்களுக்கு கிடைக்காது. அப்போது இந்த புருவ மத்தியில் அழுத்தம் முதல்ல யாருக்கு ஏற்படும், எதனால் அது ஏற்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த புருவ மத்தி அப்படிங்கிறது சில பேர், அதாவது சாதனா செய்யக்கூடியவர்கள், எத்தனையோ யோகங்கள் இருக்குது, வாசி யோகம், கிரியா யோகம், நிறைய யோகங்கள் இருக்குது. இந்த யோகங்கள் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க அந்த சக்கரங்களை எழுப்பி அதை தியானம் பண்ணும்போது அந்த குண்டலினி சக்தி புருவ மத்திக்கு வரும்போது அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படும். இவங்களுக்கு மட்டும்தான் ஏற்படுமா, நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஏற்படாதான்னு கேட்டால் அவங்களுக்கும் ஏற்படும். அப்போது இந்த குண்டலினி சக்தி பார்த்திங்கன்னா இந்த அதிகமாக பக்தி, இறை தொண்டு, கடவுளை நிறைய பூஜை புனஸ்காரம் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, மந்திரங்கள் சொல்கிறவங்க, இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்பப்போ பார்த்தா சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நெத்தியில் அழுத்தம் ஏற்படும். அதே மாதிரி சில பேர் வந்து தொடர்ந்து மந்திர உச்சாடங்கள் 48 நாளோ இல்லை அனுதினமோ இல்லை வாழ்நாள் முழுவதுமோ உச்சாடனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த புருவ மத்தியில் அழுத்தம் ஏற்படும். அப்போது இந்த உடல் வெப்பம் என்று சொல்லக்கூடிய, அது வெப்பம்னு சொல்லலாம், குண்டலினி சக்தின்னு சொல்லலாம், அமிர்தம்னு சொல்லலாம். அப்போது அது வந்து இந்த இடத்துல போய் அங்கே ஆக்ஞா சக்கரத்தில் வந்து குவியும் போது அங்கே ஒரு அழுத்தம் ஏற்படும். அப்போது இந்த அழுத்தம் ஏற்படுது. இதனால் என்ன யூஸு அப்படின்னு கேட்டால், நிறைய பேருக்கு வந்து ஒரு அற்புத சக்திகள் கிடைத்து விட்டது அப்படி இப்படி எல்லாமே பேசுகிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கான தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, அதிகமாக இறைவன் இறைவி அவங்கள வழிபடும்போது அது குண்டலினி தானாக விழிப்படைந்து இந்த புருவ மத்திக்கு தானாக போகும். அப்போ ஏற்படும். அதே மாதிரி மந்திர உச்சாரணங்கள் பண்ணும்போது ஏற்படும். அப்புறம் யோகங்கள், வாசி யோகம், குண்டலினி யோகம், கிரியா யோகம் நிறைய இருக்குது. அப்போ அதை பண்ணும்போதும் அது ஏற்படும். சரி, இப்போ இதனால் என்ன யூஸு, அழுத்தம் ஏற்பட்டுனா நான் என்ன புரிஞ்சுக்கிறது, நான் என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அழுத்தமானது உங்களோட நெற்றி பொட்டுக்கு வருது இல்லைங்களா, அப்படி அங்கே வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து ஒரு அற்புத சக்தியை பெற்றுவிட்டீர்கள், அற்புத விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு நாங்கள் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால்
தாராளமாக எடுத்துக்கலாம். அப்போது அந்த விஷயம் எதை நோக்கி போகுது, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த அற்புத நிகழ்வுகள் நமக்கு நடக்க போகுதுன்னு உணரலாம், அற்புத சக்திகள் இருக்குன்னு உணரலாம். அது என்ன சக்தி அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாது. அது நமக்கு அந்த விஷயம் வந்து எதனால் இங்கே அழுத்தம் ஏற்பட்டதோ, நம்ம மந்திரம் ஓதியோ இல்லை பக்தினாலேயோ இல்லை யோகம்னாலேயோ அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் அது தானாக இறைவன் நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் உணர்த்தப்படும். அப்படி இது நான் இப்போ சொல்கிற விஷயங்கள்லாம் அடியேன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போது அதை வந்து நம்மளால் உணர முடியும். அப்போது அடுத்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, லைக் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உடம்பு இருக்குது இல்லைங்களா, இந்த உடம்பு அற்புத சக்தி கிடைத்தவுடன் நமக்கு வந்து அதை நம்ம பாசிட்டிவ் வழியில் அது பயணப்பட போகுதா இல்லை நெகட்டிவ் வழியில் அது பயணப்பட போகுதா, அது எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குண்டலினி சக்தி இல்லை அமிர்தம் ஏதோ ஒன்று இருக்கட்டும், அது இங்கே வந்துடுச்சு இல்லையா, இங்கே வந்த உடனே அது வெளியேற்றப்பட வேண்டும். அப்போது இங்கேயே தங்கிடுச்சு, நம்ம உடம்பை விட்டு வெளியேறலை அப்படின்னா, இந்த தங்கிறதுனாலையும் வெளியேறாதனாலையும் தான் நிறைய பேருக்கு சில யோகங்கள் சில விஷயங்கள் செய்யும்போது அவங்க மனநிலம் பாதிக்கப்பட்டுடுது, உடல்நிலை பாதிக்கப்பட்டுடுது. நம்ம கேட்போம் இல்லையா, அவன் என்னமோ ஒரு எப்போ பார்த்தாலும் இந்த யோகத்தை பண்ணிக்கிட்டே இருந்தான், அவன் பைத்தியம் ஆகிட்டான், அவன் மென்டல் ஆகிட்டான், அவன் உடம்பு இப்படி ஆயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குவிக்கப்படுகின்ற இந்த சக்தியானது உடலை விட்டு வெளியில் செல்லாததுனால இவங்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டுடுது. அப்போது இது எப்படி வெளியில் போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3 விதமான முறை இருக்குது இந்த சக்தி வெளியில் போகிறதுக்கு. வெளிங்கிறது அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது தான் அண்டத்திலும் உள்ளது. அப்போது பிண்டத்தில் உருவாகிறது அண்டத்துக்கு போகணும், அண்டத்தில் உருவாகிறது பிண்டத்துக்கு வரணும். ரெண்டுமே மாற்றி மாற்றி நடக்கக்கூடிய செயல் தான் இல்லைங்களா. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன பண்ணணுங்கிறத விட இது எப்படி வெளியேறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒன்று எப்படி ஃபஸ்ட்டு இந்த யோகக்கலைகள் பயிற்சி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடியவங்க ஆக்ஞா சக்கரத்துலேருந்து சகசிரார சக்கரம் வழியாக இந்த இடத்துலேருந்து அப்படியே அந்த அற்புத சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அண்டத்துக்குள்ளே பரப்பிடுவாங்க, வெளியேற்றிடுவாங்க. அப்போது அடுத்து 2வது அது எப்படி வெளியேறும் அப்படின்னா, இந்த நிலைக்கு வந்த உடனே பார்த்தா நிறைய மாயைகள் வரும், சில இன்ட்யூஷன் பவர், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சக்திகள் கிடைக்கும். முன்னாடி பின்னாடி நடக்கிறது முன்னாடி தெரியும், இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் தெரியும், நடக்க போகிற விஷயங்கள் தெரியும், நிறைய ஒரு அற்புத சக்தி கிடைக்கும், திடீர்னு ஏதோ ஒன்று நடக்கும். இந்த சக்திகளெல்லாம் கிடைக்கும் போதும் நான் என்ற அகந்தை இல்லாமல், புரியுதா உங்களுக்கு, அப்போது அதிகமாக அன்பு செலுத்துதல். அப்போது அன்பு அப்படின்னா அன்பே சிவம், திருமூலர் அதைத்தான் சொல்கிறாரு, அன்பே சிவம். அப்போது அற்புத சக்திகள் வந்த உடனே நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், இப்படி ஆகிட்டேன் அப்படி ஆகிட்டேன்னு இல்லாமல், ஒரு ரோட்டில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிபட்டு கிடக்குன்னா உங்களோட குழந்தையோ உங்களுக்கோ அடிபட்டால் எவ்வளோ வேதனைப்படுவீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனம் வந்து எப்போ வந்து கவலை கொள்கிறதோ பிற உயிர்களுக்காக, அதுதான் உண்மையான அன்பு. ஐயோ அந்த பாவம் அந்த ஆட்டுக்குட்டிக்கு அடிபட்டுடுச்சு, உடனே நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கு முதலுதவி செய்து அதை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அன்பு. அதே மாதிரி உங்கள ஒரு மனிதர்களோ ஒரு மிருகமோ பசியோடு இருக்கும்போது, ஐயோ அவங்களுக்கு பசிக்குது, நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி தானே அவங்களுக்கும் பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த உணவளித்து அதில் சந்தோஷப்படுறது இந்த அன்பு. இந்த அன்பை பரப்பும் பொழுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சகசார சக்தியெல்லாம் வெளியேற்ற வேண்டாம், இந்த அன்பை பரப்பும்போது தானாகவே அந்த சக்தியானது வெளியேற்றப்படும், திரும்ப வரும், வெளியில் வரும். அப்போது இந்த செயல் தொடர்ந்து நடக்கும்போது தான் இறைவனை உணர முடியும். அப்போ இறைவன் அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்பே சிவம், அன்பு தான் இறைவன். அப்போது இது அப்படியே ஸ்ப்ளிட் ஆகிட்டே இருக்கணும். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமம், அதாவது இந்திரியம், ஸ்ரோனிதம், இது மூலமாக வெளியேறும். அப்போ இது மூலமாக எப்படி வெளியேறுதுன்னா, நான் தான் சொன்னேன் இல்லையா, பாசிட்டிவ் வே நெகட்டிவ் வே. அப்போ 2 வழி வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போது பாசிட்டிவ் வே நெகட்டிவ் வே அப்படின்னு சொல்கிறப்போ
இந்த நெகட்டிவ் வே அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சக்திகள் வரும்போது அதிகமான பெண்களாக இருந்தால் ஆண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள், இவங்க வந்து கவர்ந்து இழுக்கப்படுவாங்க. அப்போ இழுக்கப்பட்டு அவங்க பின்னாடி போகிறது, அப்போது காமத்தில் ஈடுபடுவது, காமத்தை நோக்கி பயங்கரமாக இழுத்து அடித்து அவங்க அந்த சக்தியை வந்து அது மூலமாக வெளியேறும். ஆனால் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரும்ப இவங்களுக்கு அப்படி வெளியேற்றப்படும் போது திரும்ப தொடர்ந்து வந்து பார்த்தா இந்த சக்தி அவங்களுக்கு திரும்ப அது பிரயோஜனப்படுமா, கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா அது அவங்க சாதனா பண்ணால் ஒரு சில காலங்களுக்கு கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. அதனால் வரக்கூடிய இம்பேக்ட் அப்படிங்கிறது நெகட்டிவாக தான் இருக்கும். அப்போது இந்த புருவ மத்தியில் வந்து இப்படி எனக்கு இதாகுது அதாகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதை பற்றி நினச்சி பயப்படுறதோ கவலைப்படுறதோ ஒன்றும் வேண்டாம். நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்களா, சந்தோஷமாக மந்திரம் சொல்லுங்கள். சாதனா பண்ணுறீங்களா, சாதனா பண்ணுங்கள். அதீத பக்தியாக இருக்கீங்களா, இருங்க. அப்படி அழுத்தம் ஏற்படும் போது எல்லா உயிர்களையும் நேசிக்க ஆரம்பித்து எல்லார் மேலேயும் அன்பை செலுத்தும் பொழுது இந்த சக்தியானது வெளியேறும். உங்கள் ஆற்றல், முகம், எல்லாம் தேஜஸாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம், இங்கே அழுத்தம் ஏற்படும் போது நீங்கள் அன்பே சிவன் பயணப்படும் போது நீங்கள் ஆசைப்படாமலேயே சின்ன வயசில் ஆசைப்பட்ட விஷயங்கள், வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைச்ச விஷயங்கள், அத்தனை விஷயங்களையும் இந்த பிரபஞ்சம் கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கொட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். சிவோகம்.